இன்னைக்கு இந்த வீடியோல என்னென்ன சினிமா அப்டேட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம தனுஷ் அண்ணாவோட ஹிந்தி படத்துக்கான ரிலீசிங் டேட்டு, நம்ம ஜிவி பிரகாஷ் அண்ணா நடிக்கிற கிங்ஸ்டன் படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள்கான ரிலீசிங் டேட்டு, அதுக்கப்புறமா தருணம் படத்துக்கான புதிய ரிலீசிங் டேட் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இந்த வீடியோல எவ்வளவு சினிமா அப்டேட்லாம் இருக்கு இதை பத்தி நம்ம அப்படியே ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா பார்த்துடலாம். நம்ம தனுஷ் அண்ணா ஹிந்தியில நடிக்கிற படம் தான் தேரே இஷ்க் மே. இந்த படத்தை யாரு டைரக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆனந்த் எல் ராய் அப்படின்னு சொல்லி இவர் தான் டைரக்ட் பண்றாரு. இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்க எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வர நவம்பர் 28 இந்த படத்தை ரிலீஸ் வந்து பண்ண போறாங்க. இந்த படத்துக்கு நம்ம ஏஆர் ரஹ்மான் சார் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. நம்ம தனுஷ் அண்ணாவோட இந்த ஹிந்தி படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஜிவி பிரகாஷ் அண்ணா ஹீரோவா நடிக்கிற படம் தான் கிங்ஸ்டன். இந்த படத்தை கமல் பிரகாஷ் அப்படின்னு சொல்லி இவரு டைரக்ட் பண்றாரு. இந்த படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வர ஜனவரி 31 இந்த கிங்ஸ்டன் படத்துக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிளான ராசா ராசா அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை ரிலீஸ் பண்ண போறாங்க. நம்ம ஜிவி அண்ணாவோட மியூசிக்ல இந்த பாட்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா, டைரக்டர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் இவரோட டைரக்ஷன்ல நம்ம கிஷன் தாஸோட நடிப்புல உருவாகி இருக்கிற படம் தான் தருணம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ற மாதிரி பிளான் வச்சிருந்தாங்க. ஆனா இந்த படத்துக்கான ரிலீசிங் டேட் வந்து பாத்தீங்கன்னா தள்ளி போயிடுச்சு. இப்போ இந்த படத்துக்கான புதிய ரிலீசிங் டேட் வந்து சொல்றாங்க. இந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வர ஜனவரி 31 இந்த படத்தை தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் வந்து பண்ண போறாங்க. நம்ம கிஷன் தாஸோட இந்த தருணம் படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரியான ரெகுலரான சினிமா அப்டேட்லாம் நீங்க ரெகுலரா இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஏதாவது ஒரு நெகட்டிவ் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.